என்னங்க எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இப்போ வந்துட்டு என்னென்னா சிரோஸ் இவி வந்துட்டு லான்ச் பண்ணிட்டாங்க. டெஸ்ட் ட்ரைவுக்கும் வந்துருச்சு. நிறைய பேர் போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போதுமே கூட நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா, சிரோஸ் இவி வந்து என்எம்சி பேட்டரி பேக் தானே வருது இன்னமும். ஸோ அது வந்துட்டு போகிறது ஓகேவா, ஒர்த்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வந்துட்டு கிளாவிஸ் இவி எடுக்கும்போது எனக்கு வந்து 8 இயர்ஸ் வாரண்ட்டி தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து சிரோஸுக்கு அன்லிமிட்டெட் வாரண்ட்டி கொடுக்குறாங்க பேட்டரிக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்களுடைய பேட்ரி மேலே அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. இதெல்லாம் எப்படி அப்படின்னா, அவங்க டேட்டா நிறைய கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ கிளாவிஸ் இவி ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணும்போது இந்தியாவில் கிளாவிஸ் மட்டும் இல்லை, ஈவன் கிளாவிஸ்க்கு முன்னாடியே வந்துட்டு ஹுண்டாயில் வந்துட்டு கிரெட்டா வந்துருச்சு. ஸோ கிரெட்டாவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க. கிரெட்டாவும் இதுவும் ஒரே பேட்டரி தான் யூஸ் பண்ணுது. ஸோ அந்த பேட்டரி டெக்னாலஜி என்ன, கியா வந்து எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாங்க, அது அப்புறம் என்எம்சி பேட்டரியோட டீக்ரேடேஷன். மெயினாக எல்லாத்துக்கும் பிரச்சனை என்ன பண்ணால் எஸ்ஓஹெச் வந்துட்டு குறையுது இல்லையா, அது எவ்வளோ குறைஞ்சிருக்குது, எனக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்குது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேவா? அப்போ இதே மாதிரி போச்சு அப்படின்னா இப்போ 1,00,000 கிலோமீட்டர் ஓடும்போது எப்படி குறையும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கர்வ் ஒன்று இருக்குங்க. ஓகேவா? அதை பற்றி நம்ம பேசுவோம். அப்புறம் கியாவோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், பேட்டரி வாரண்டியோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பற்றி பேசுவோம். அப்புறம் 2026 இன்றைக்கி நம்ம வந்து பேட்டரி வந்து மாற்றணும் அப்படின்னா அதுக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகுது, அந்த மாதிரியான ஒரு சில விஷயத்தை பற்றி கவர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இட்ஸ் நாட் வேஸ்ட் எனி ஃபர்தர் டைம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நான் உங்கள் சிவா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாத்துக்கும் இருக்கிற முதல் கேள்வி, ஏன் வந்து கியா பிளேட் பேட்டரிஸ் வந்துருச்சு, அதுதான் வந்து பெஸ்ட்டுன்னு வேறு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் வந்து நான் என்எம்சி பேட்டரிக்கு போகணும்? எனக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்குது இதில் அப்படின்னா கண்டிப்பாக சாய்ஸஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த சாய்ஸஸ் தான் வந்துட்டு நமக்கு கியா கொண்டு வந்திருக்கிற இந்த என்எம்சி பேட்டரி பேக். நான் வந்துட்டு டிசம்பர் 2005 அந்த டைம் ஃப்ரேமில் வந்துட்டு நான் கிளாவிஸ் வந்துட்டு நான் செலக்ட் பண்ணி அதை நான் பை பண்ணுறேன். ஓகேவா? அப்போ எனக்கு இருந்த ஆப்ஷன்ஸில் வந்துட்டு நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்த வெஹிக்கிள்ஸில் எனக்கு வந்து பெஸ்ட்டாக பிடிச்சிருந்தது வந்துட்டு கிளாவிஸ் இவிங்க. ஏன்னா அதோட டிரைவிங் டைனமிக்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அப்புறம் செகண்ட் திங் வந்து அதோட கம்ஃபர்டபிலிட்டி. அது எம்பிவி, அதோட கம்ஃபர்டபிலிட்டி உங்களுக்கே தெரியும். ஸோ இது ரெண்டு மெயின் ஃபேக்டர்ஸ். ஆனால் இனி வந்து மறுபடியும் புல் பேக் பண்ணது என்ன அப்படின்னா அந்த என்எம்சி பேட்டரி தான். ஸோ அது நியாயமான ஒரு விஷயந்தான். ஏன்னா எனக்குமே நியாயமாக தான் பட்டுச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா நிறைய ரிசர்ச் பண்ணேன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, அதுக்கு என்ன மாதிரியான ரிசர்ச் பண்ணேன், என்ன மாதிரி டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணேன் அப்படிங்கிறத இப்போ உங்கள்கிட்ட நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேங்க. ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, நான் வந்து இந்தியாவோட கிளைமேட்டுக்கு பெஸ்ட் பேட்டரி அப்படின்னா எல்எஃப்பி பேட்டரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா தெர்மல் ரன்அவேக்காகவே கொண்டு வந்த சொல்யூஷன் தான் வந்து எல்எஃப்பி பேட்டரி. ஆனால் என்எம்சி பேட்டரி வந்து ஒர்க் அரவுண்ட் பண்ணிக்கிறாங்க. ஒர்க் அரவுண்ட்லாம் வேண்டாம், எனக்கு ப்ராப்பர் சொல்யூஷன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போயிட்டு டாடா டியாகோ எடுத்தேன். ஆனால் டாடா டியாகோ எடுத்ததுக்கப்புறமா தான் எல்எஃப்பி பேட்டரியிலையும் சில பிரச்சனைகள் இருக்குது. அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு புரிஞ்சதுக்கப்புறமா சரி ஓகே, நான் வந்துட்டு மேபி அது அப்கிரேட் பண்ணியிருந்துருக்கலாம், ஆனால் அது கம்ப்ளீட் அப்கிரேட் இல்லை அப்படிங்கிறத அப்புறம் புரிஞ்சுட்டு நான். அதனால் சரி ஓகே என்எம்சி பேட்டரியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது எனக்கு இருந்த ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா தெர்மல் ரன்னவே. ஸோ அதை வந்து இவங்க லிக்விட் கூல்ட் மெக்கானிசம் மூலிமா ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இவங்க யூஸ் பண்ணிக்கிற செல்ஸ் என்ன தெரியுமா? நம்ம வந்து டாட்டாவில் பார்க்கும்போது சிலிண்ட்ரிக்கல் செல்ஸு, பிரிஸ்மேட்டிக் செல்ஸ்ன்னு சொல்கிறோம். மஹேந்திராவில் பிளேட் பேட்டரி, விக்டர் அதே மாதிரி மஹேந்திரா, மாருதி இது ரெண்டுலேயுமே வந்து பிளேட் பேட்டரி யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது கியாவில் என்னங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க? கியாவில் வந்து பவுச் பேட்டரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த டிமார்கேஷன் ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் வந்துட்டு ஒரு ஹார்ட் டிமார்கேஷன் இருக்காது. அது ஒரு பவுச் மாதிரி தான் இருக்கும். அது வந்து அலுமினியம் பவுச், இவங்க யூஸ் பண்ணிக்கிறது அலுமினியம் பவுச்சஸ். ஸோ அந்த பவுச்சஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான பவுச்சு தான். அந்த பவுச்சை யூஸ் பண்ணி தான் அவங்க பவுச் பேட்டரி பில்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த பவுச் பேட்டரியை பார்த்தீங்கன்னா அதை சுற்றியும் வந்துட்டு உங்களுக்கு லிக்விட் கூல் சிஸ்டம் வந்து அதில் போயிட்டு வரதை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அது வந்து எனக்கு ஒரு லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு கிடைச்சிது. ஏன்னா தெர்மல் ரன்னவே மூலிமா பேட்டரி வந்துட்டு முதல்ல ஸ்டேபிளாக இருக்கணும், வெடிக்க மாதிரி அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரக்கூடாது. ஓகேங்களா? அப்படி இருந்தாலுமே கூட அது ஒர்க் அரவுண்டு தான் எப்பவுமே சொல்கிறேன். ஸோ இதை தெரிஞ்சுட்டு எடுங்க. கியா சிரோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் அதை தெரிஞ்சுட்டு எடுங்க. அடுத்தது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி. அதை வந்து யார் சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா ஹெச்எல்ஐ கிரீன் பவர். ஆமாம், ஹெச்எல்ஐ கிரீன் பவர் அப்படிங்கிறவங்க தான் சப்ளை பண்ணுறாங்க. இந்தோனேஷியன் கம்பெனி. அது வந்துட்டு ஹுண்டாய் மோட்டர் கூட டைப் வச்சுக்கிறாங்க. அவங்களுடைய பேட்டரி பேக்கோட குவாலிட்டி வந்துட்டு அவங்க வெப்சைட்லேயே அவங்க போட்டிருக்கிறாங்க. ஸோ அதோடைய குவாலிட்டி வந்து நல்ல தரமான குவாலிட்டி தான். அதுதான் வந்து உலகம் பூரா அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் இந்தியாக்காகனே மேக் பண்ணி வந்தது தான் வந்துட்டு
கிளாவிஸ் ஈவியும் கிரெட்டா ஈவியோட பேட்டரி பேக்கும். இந்த பேட்டரி பேக்கில் வந்து IP67 ரேட்டிங் இருக்குது. ஸோ IP67 ரேட்டிங்கில் என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் அப்ளிகபிள் ஆகுமோ அது எல்லாமே இதுலேயும் அப்ளிகபிள் ஆகும். 420 mm தண்ணியில் வந்துட்டு அவங்க அதை டெஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் அஃபிஷியலாக கியாவோட வெப்சைட்டில் சொல்லலை, பட் ஃப்ரம் மல்டிபிள் சோர்சஸ் எனக்கு கிடச்சிது. அதோ சோர்ஸஸ் எல்லாம் உங்களுக்கு நான் லிங்க்கில் தந்துடுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதே மாதிரி அவங்க வந்துட்டு ஏர் வெண்ட் மூலிமாவும் கூல் பண்ணுறாங்க, கம்ப்ரஸர் வச்சு ஏசி மூலிமாவும் கூல் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இந்த கூலிங் டெக்னாலஜியெல்லாம் இருக்கிறதுனால அது சேஃப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேஃப். ஓகே, சேஃப் மட்டும் போதுமா? பேட்டரியோட லைஃப் எவ்வளோ வரும்? SOH சீக்கிரமாக குறையும்னு வேறு சொல்கிறாங்களே. அதாவது NMC பேட்டரியை பொறுத்த வரையிலும் ஒரு ஆப்டிமம் டெம்பரேச்சர் வந்து ஒரு 25 to 32 22 to 32 அது வந்து ஆப்டிமம் டெம்பரேச்சர். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா SOH சீக்கிரமாக குறையும். ஓகேங்களா? அதுக்கு கீழே போச்சு அப்படின்னா அதோடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப குறைஞ்சி போயிடும். ஸோ அதனால் இவங்க வந்து தெர்மல் மேனேஜ்மெண்ட் வந்து இவங்க உள்ள இன்பில்டாகவே வச்சுக்கிறாங்க. அடுத்தபடியாக நம்ம SOH பாட்டுக்கு வருவோம். அதில் என்னன்னா, இப்போ என்னோடது வந்துட்டு 15,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. ஓகேங்களா? 98% SOH இருக்குது. அப்படின்னா 15,000 கிலோமீட்டருக்கு எனக்கு 2% SOH குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டாம். ஏன்னா அதோட சார்ட்டை காட்டுறேன் பாருங்கள். அதில் வந்து 0 to 15,000 கிலோமீட்டர்ஸ் வந்து 97லேருந்து 98.5 வரையிலும் எஸ்டிமேட்டட் SOH இவ்வளோ குறையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எஸ்டிமேட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அதோட இனிஷியல் செல் கண்டிஷன் பண்ணுறதுக்கும் SEI லேயர் ஃபார்முலேஷனுக்கும் அந்த பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக குறையும் தான். ஸோ இது வந்து எக்ஸ்பெக்டட் தான். ஸோ அதனால் 0 to 15,000 கிலோமீட்டர்ஸில் வந்துட்டு எனக்கு 3% குறைஞ்சிருக்குது அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, இது எல்லாமே வந்து எப்படின்னா, இது வந்து 25 டிகிரி செல்சியஸ்லேருந்து 45 டிகிரி செல்சியஸ் வரல இருக்கிற அந்த டெம்பரேச்சரில் வந்துட்டு இந்த டெஸ்ட்லாம் பர்ஃபார்ம் பண்ணி யூசர்கிட்ட இருக்கிற டேட்டா கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது வந்து என்னென்னா, 50,000 கிலோமீட்டர்ஸில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு 7% பேட்டரி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா 6.5%லேருந்து 5.5% வரலும் 4.5% வரலும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே 1 lakh கிலோமீட்டர்ஸ் போச்சு அப்படின்னா 89% to 92% வரலும் உங்கள் SOC இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து நான் 2-3 டேட்டா கூட நான் வெரிஃபை பண்ணிக்கிறேன். 98,000 கிலோமீட்டர்ஸ் ஓடின ஒரு கோனா, ஓகேங்களா, அது ஹுண்டாயோடது. அவங்களோடது எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்துச்சு அப்படின்னா 94% வந்து பேட்டரி இருந்துச்சு. ஓகேங்களா? அப்போ என்னென்னா, நம்ம வந்துட்டு 89%, 92% லோ அண்ட் அப்பர் எண்ட் இருக்குது. லோ எண்டில் ஏன் வருது, அப்பர் எண்டில் ஏன் வருது அப்படின்னா அவங்க மெயின்டெனன்ஸை பொறுத்து இருக்குது. இப்போ இது வந்து ஒரு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறவங்களுடைய ரேஞ்சு. இதை வந்து பேட்டரி அப்யூஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. அதை நான் பின்னாடி வரேன். பேட்டரி அப்யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அப்போ வந்து ரேஞ்ச் இதோட வந்து இன்னும் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து பேட்டரி அப்யூஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன பண்ணுறது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். அடுத்தது வந்து நமக்கு 1,60,60,000 கிலோமீட்டர் ஓடும்போது நம்மளுக்கு 83%லேருந்து 87% வரல அவங்க சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு கியாவோட பவுச் பேட்டரி செல்ஸோட பர்ஃபார்மன்ஸ். இது வரலும் கலெக்ட் பண்ண டேட்டாஸ் எல்லாம். ஓகேங்களா? இது வந்துட்டு எங்கேருந்து எடுத்தேன் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் வந்து TBHP, அதே மாதிரி ரைட் அண்ட் ரிப்பேர், அது மாதிரி 2-3 வெப்சைட்டில் வந்து இந்த டேட்டாஸ்லாம் நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன். அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதை நீங்கள் போய் பார்த்துக்கங்க. ஓகேங்களா? இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் டீக்ரேடேஷனுக்கும் லீனியர் டீக்ரேடேஷனுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு அப்படின்னு காட்டிக்கிறேன். ஸோ லீனியர் டீக்ரேடேஷனில் வந்து க்ரீன் கலரில் போட்டிருக்கலையா, அதுதான். அதாவது லீனியர்னா வந்து எவ்ரி 15,000 கிலோமீட்டர்ஸ்க்கு 3% குறைஞ்சிச்சு அப்படின்னா அப்போ 1,60,60,000 கிலோமீட்டருக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 68% பேட்டரி தாங்க லெஃப்ட் ஓவராக இருக்கும். பட் வந்து அந்த மாதிரி நடக்கிறது இல்லை. அதே மாதிரி இப்போ நம்ம ஆக்சுவல் ட்ராப்புக்கு மட்டும் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ லீனியர் டிகிரேடேஷன் உங்களுக்கு வந்துட்டு தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணானா எப்படி வரும் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் இந்த கிராஃப். அந்த லீனியர் டிகிரேடேஷனை விட்டுருங்க, ஆக்சுவல் ட்ராப் மட்டும் எடுத்துங்க. அந்த ப்ளூ கலர் கோட் இருக்கு இல்லையா, அது மட்டும் எடுத்துக்கோங்க. கடைசி 2 காலம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து 51 கிலோவாட், அதாவது 400 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் கொடுத்த ஒரு வெஹிக்கிள் 100%ல் 15,000 கிலோமீட்டர்ஸில் வந்துட்டு 388 ரேஞ்ச் கொடுக்கணும். அதே மாதிரி 50,000ல் வந்து 374 கொடுக்கணும். அதே மாதிரி 1 lakh கடைசி பார்த்தீங்கன்னா 1,60,000ல் பார்த்தீங்கன்னா 334 ரேஞ்ச் கொடுக்கணும். பட் வந்து அந்த பஃபர் இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால ரேஞ்ச் இன்னும் கொஞ்சம் சேர்த்து தான் கொடுக்கும். அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் பஃபர் பற்றி நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? அதே மாதிரி 350 அப்படின்னா இது வந்து ஒஸ்ட் கேஸ் சினாரியோ எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு 1,60,60,000 கிலோமீட்டர் ஓட்டுனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 292 கிலோமீட்டராவது அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். 350 கிலோமீட்டர் கிடைச்சிட்டு இருந்த இடத்துல வந்து 292ஆவது கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த டேபிள் வந்து டிபிக் பண்ணுது. வந்துட்டு இன்னொன்று என்னென்னா, கியால வந்து ஒரு பஃபர் ஒன்று வச்சுக்கிறாங்க. அதாவது 4% லோயர் பஃபர், 5% அப்பர் பஃபர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் 100% சார்ஜ் பண்ணிங்கன்னா ஆக்சுவலி பேட்டரி 95% தான் சார்ஜ் ஆகும்.
அதே மாதிரி நீங்கள் 0% பேட்டரியை ரன் பண்ணீங்க காரை வந்து ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 4% பேட்டரி ரிமைனிங் இருக்கும். அதனால் 4% லோயர் பஃபர், அதே மாதிரி 5% அப்பர் பஃபர் வச்சுக்கிறாங்க. இந்த பஃபர் வச்சுக்கிற காரணத்தினால உங்களுக்கு பேட்டரி வந்து டீக்ரேட் ஆனாலுமே கூட, ஓகேங்களா, எவ்வளோ ஒரு லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே தான் வந்து உங்களுக்கு டீக்ரேட் ஆகும்போதுமே கூட உங்களுக்கு ரேஞ்சில் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படிங்கிறத அவங்க சொல்லிக்கிறாங்க. இப்போ எனக்கு வந்து 2% டீக்ரேட் இருக்குது, ஆனால் எனக்கு ரேஞ்சில் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியலைங்க இது வரணும். அடுத்தது பேட்டரியோட மெயின்டெனன்ஸ். என்னென்னா என்எம்சி பேட்டரியை பொறுத்தவரையில் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா 100% சார்ஜ் பண்ண வேண்டாம். சார்ஜ் பண்ணி ரொம்ப நேரம் அப்படியே வச்சுக்கூடாது, ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்லி 80% சார்ஜ் பண்ணால் போதும். ஏன்னா இதில் வந்துட்டு பேட்டரி கேலிப்ரேஷனுக்காக, அதாவது பிஎம்எஸ் கேலிப்ரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த பிஎம்எஸ் கேலிப்ரேஷனுக்காக நம்ம எல்எஃபியில் வந்து 100% பண்ணி தான் ஆகணும். ஆனால் என்எம்சியை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு அந்த பேட்டரி கேலிப்ரேஷன் தேவைப்படாது. ஏன்னா வோல்டேஜ் வச்சு உங்களால் எவ்வளோ பர்சன்டேஜ் பேட்டரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்க முடியும். அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் போடுறீங்க இல்லையா, இதோட முக்கியமான எதிரி வந்து யாருன்னா ஹீட்டு தான், ஓகேவா. அது எப்பவுமே மைண்டில் இருக்கணும். அதனால் என்னென்னா டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் போடும்போது என்னென்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறும். அதுதான் என்எம்சியோட பர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸ். ஓகே, 100 kWh சார்ஜ் பண்ண முடியும். ஸோ 120 kW நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம், ஓகேவா. ஆனால் அப்படி சார்ஜ் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு வந்து ஹீட் நிறையா இருக்கும் இல்லையா. அதனால் நீங்கள் ஓட்டிட்டு வந்தோடனையும் கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுட்டு நீங்கள் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா அது கொஞ்சம் கூல் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். பட் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா லிக்விட் கூல் பேட்டரி சிஸ்டம் இருக்குது. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அது எனேபிள் ஆகி ஒர்க் ஆகி போகுது. ஸோ நீங்கள் சார்ஜ் போடும்போது என்ன ஆகும்னா லிக்விட் கூல்டு பேட்டரி சிஸ்டத்துக்கு தேவையான பவர் வந்துட்டு சார்ஜ் ப்ளக்கில் இருந்து எடுத்துக்கும், உங்கள் பேட்டரியிலேருந்து எடுத்துக்காது, ஓகேங்களா. அதனால் தட் இஸ் ஓகே. பட் இது வந்து ஒரு சின்ன கைட்லைன். அப்புறம் மூணாவது என்னென்னா நீங்கள் வந்து ஹாட் சம்மரில் வெயிலில் நிறுத்த வேண்டாம், ரொம்ப நேரம் வந்து வெயிலில் பார்க் பண்ணி வைக்க வேண்டாம், ஏதாச்சும் ஒரு ஷேடில் வந்து நிறுத்துங்க, நிழலில் நிறுத்துங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா பேட்டரியோட டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாச்சு அப்படின்னா அது ஹீட்டு தாங்காது. அந்த பேட்டரி வந்துட்டு தெர்மல் ரன்வே ஜாஸ்தி இருக்கிறதுனால சூடு வந்து அது ஜாஸ்தி இருக்கக்கூடாது, ஓகேங்களா. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஷேடில் நிறுத்தி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஷேடில் நிறுத்தி வைக்காமல் நீங்கள் வெயிலில் வச்சுருந்தீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா, பேட்டரியை வந்து ஆப்டிமல் டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணுறதுக்காக அந்த கூலிங் சிஸ்டம் வந்து அங்கே ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போது அது தட் வில் ஈட் லாட் ஆஃப் பேட்டரி, ஓகேங்களா. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரேஞ்ச் ட்ராப் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஒரு 80% நீங்கள் பேட்டரியை வந்து ஒரு ஹாட் செல்லில் நிறுத்திட்டு போயிருந்தீங்க அப்படின்னா மேபி வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 2% குறைஞ்சிருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் மேபி அது வந்துட்டு கூலிங் சிஸ்டம் வந்துட்டு பேட்டரி வந்து ஆப்டிமைஸ்டாக வச்சுக்கிறதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். இது ஒரு காரணம். அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா இங்கே ரொம்ப நாள் வந்து வண்டி வந்து பார்க் பண்ணி வச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு பேட்டரி வந்துட்டு ட்ரெயின் ஆக விடாமல் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இவி பேட்டரி லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கும் நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கியாவோட பேட்டரி தாங்க, பேட்டரி வாரண்டி தாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எஸ்ஓஹெச் வந்து 70% கீழே போச்சு அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எஸ்ஓஹெச் வந்து 70% அண்ட் அபோவ் வந்து ரீஸ்டோர் பண்ணி கொடுத்துட்றாங்க. இதுதான் வந்து அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். இது வந்து வாரண்டி பீரியடுக்குள்ளே இருக்க வரலாம், ஓகேங்களா. இது இல்லாமல் நம்ம வந்துட்டு ஒரு வருஷத்துக்குள்ளே நமக்கு வந்து ஒரு 3% மேலே ட்ராப் இருந்துச்சுன்னா எஸ்ஓஹெச்சில் 3% மேலே ட்ராப் இருந்துச்சுன்னா அரௌண்ட் லைக் 5% எனக்கு ட்ராப் இருக்குது அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போய் வாரண்டி கிளைம் பண்ணலாம். ஏன்னா அது வந்து ஒரு டிஃபெக்டிவ் செல்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நம்ம பார்த்தோம் இல்லையா 15,000 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு 3% குறையலாம். பட் 15,000 கிலோமீட்டர்ஸ்லேயே உங்களுக்கு 5% குறைஞ்சிருச்சு அப்படின்னா அப்போ மேபி வந்துட்டு உங்களுக்கு அது டிஃபெக்டிவ் செல்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா அது வந்து வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு அவங்க வாரண்டி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் அதை போடலை, பட் அன்அஃபீஷியலாக அவங்க சொன்னது அதுதான். ஸோ இதில் வந்து எதெல்லாம் கவர் ஆகாது அப்படின்னா ஃபிசிக்கல் டேமேஜ் கவர் ஆகாது ஆப்வியஸ்லி, ஓகேங்களா. அப்புறம் வந்து இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பேட்டரி அப்யூஸ் பற்றி சொல்லியிருந்தோம் இல்லையா, அவங்க அதுவும் சொல்லிக்கிறாங்க. டிரைவிங் ஓவர் கர்ப்ஸ், ஓவர்லோடிங், ரேசிங் இந்த மாதிரிலாம் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து அப்யூஸுங்கிறது என்னென்னா அதுதான் ஹாட் டெம்பரேச்சரில் வந்து நமக்கு வண்டியை நிறுத்துறது, எப்போவுமே வந்துட்டு அந்த வண்டியை சுத்தமாக கேர் பண்ணிக்காமலே இருக்கிறது, வேலைக்காரி மாதிரி வண்டியை ட்ரீட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணனா வண்டியை வந்து அப்யூஸ் பண்ணுறது. அப்புறம் ஆக்சிடென்ட்டு, தெஃப்ட்டு, ஓகேவா, ஃப்ளட்டிங் இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் வந்து கவரேஜ் கிடைக்காது, வாரண்டி கவரேஜ் கிடைக்காது. இதெல்லாம் இன்சூரன்ஸில் கிளைம் பண்ண வேண்டிய விஷயம். அப்புறம் இன்னொன்று என்னென்னா நெக்லிஜென்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ், பேட்டரி மெயின்டெனன்ஸ் ஆஸ் ஸ்டேட்டட் இந்த ஓனர்ஸ் மேனுவல். அவங்க வந்து ஓனர்ஸ் மேனுவலில் சொன்ன மாதிரி நம்ம வந்து பண்ணல அப்படின்னா அது நெக்லிஜென்ஸ் அப்படின்னா ரொம்ப ஹெவி நெக்லிஜென்ஸாக இருக்கணுங்க. ஒவ்வொரு தடவை அப்பப்போ நம்ம முடியாத டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், வெயிலில் தான் பார்க் பண்ணி ஆகணும், எங்கேயுமே ஷேடே இல்லை, அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ண முடியும்,
வெயிலில் பார்க் பண்ணுறோம். பட் அதே வந்து ஒரு ஹேபிட்டை வச்சுக்கூடாது. அதுதான் அவங்க வந்து அப்யூஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே தான் உங்களுக்கு நெக்லிஜென்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கான லிங்க் நான் கொடுத்துட்றேன். அதுவும் நீங்கள் போய் பாருங்கள். நான் மெயினாக சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் போய் அந்த லிங்க் பாருங்கள், அதை பார்த்து அதை படிச்சுக்கோங்க. ஸோ டேக் அன் இன்ஃபார்ம்டு டெசிஷன், அவ்வளோதான் நம்ம சொல்கிறது. அப்புறம் ஸோ காஸ்ட் ஆஃப் ரீப்ளேசிங் த பேட்டரி இப்போ 2026 டைம் ஃப்ரேமில் நான் ஒரு லிஸ்ட் ஒன்று எடுத்து போட்டுக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், கேன் கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட். இங்கே பாருங்கள், டாடா மோட்டார்ஸு, டியாகோ, பஞ்சு, நெக்ஸான் இவி, அதாவது 24 கிலோவாட்லேருந்து 45 கிலோவாட் வரலும் இருக்கிற அந்த பேட்டரிக்கு வந்து 3.5 lakhs to 9 lakhs வரலும் செலவாகும். ஓகேங்களா, அவங்க கம்பெனிகிட்டருந்து நீங்கள் வாங்கி போடும்போது. இதே எம்ஜி மோட்டாரில் வந்து காமெட், வின்சர், ZSEV இந்த மூணும் வந்து LFCலேயும் இருக்குது, NMCலேயும் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் எது போட்டிருந்தாலும் சரி, இது வந்து 2.5லேருந்து 9.5 lakhs வரலும் வரும். ஸோ இது வந்துட்டு ஹுண்டாயில் பார்த்தீங்கன்னா கிரெட்டா, ஹோனா இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 lakhsலேருந்து 12.5 lakhs வரலும் ஆகும். இதெல்லாம் NMC பேட்டரி. NMC பேட்டரி வந்து LFP பேட்டரி விட காஸ்ட்லி தாங்க. அடுத்தது கியா இந்தியாவில் வந்து கிளாவிஸ் EV6 இது வந்து 42 கிலோவாட்ஸ்லேருந்து 77.4 கிலோவாட்ஸ் வரலும் வேரி ஆகுது. 7.5 lakhsலேருந்து 14 lakhs வரலும் காஸ்ட் ஆகும். கம்ப்ளீட்லி NMC தான். மஹேந்திராவில் வந்துட்டு XUV 400, அப்புறம் வந்து X3XO இதெல்லாம் வந்து NMC பேட்டரி யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் BE6, XUV 9S, 9E இதிலெல்லாம் வந்துட்டு LFP பேட்டரி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து சம்வேர் அரௌண்ட் 5.5லேருந்து 13.5 lakhs வரலும் காஸ்ட் ஆகுங்க. இது BYD ஆட்டோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அது 8.5 lakhsலேருந்து 15 lakhs வரை உங்களுக்கு வந்து காஸ்ட் ஆகும். இப்போ இதெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற பேட்டரியோட ப்ரைஸு. இதே வந்துட்டு நீங்கள் ஒரு 5 years ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரியோட இதே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ நான் வந்து டியாகோ EV வச்சுக்கிறேன். டியாகோ EV இன்ஃபேக்ட் இன்னொரு 8 years, அதாவது இன்னொரு இப்போ ஆல்ரெடி 3 years ஆச்சு, இன்னொரு 5 years கழிச்சு எனக்கு பேட்டரி வாரண்டி சுத்தமாக போயிடும். அப்போ வந்து எனக்கு என்ன டெக்னாலஜி இருக்குது, அப்போ நான் 24 கிலோவாட் பேட்டரி தான் போடணும் அப்படிங்கிறதும் கிடையாது. எனக்கு வந்து பிரிஸ்மேட்டிக் செல்ஸ் வந்திருக்கலாம், இல்லைன்னா அதோட பெட்டரான சாலிட் ஸ்டேட் LFP பேட்டரி கூட வந்திருக்கலாம். ஸோ நான் அந்த பேக்கேஜஸை வந்துட்டு அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. இன்கேஸ் அந்த வெஹிக்கிள் வந்துட்டு மற்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா 15 years கழிச்சு நீங்கள் FC பண்ணுறதுக்கு ஒரு கார் கூட்டிகிட்டு போனீங்கனாலும் எடுத்துகிட்டு போனீங்களாலுமே கூட, ICE கார்ஸ் எடுத்துகிட்டு போனீங்களாலுமே கூட மெயினாக வந்து என்ஜினோட பார்ட்டு தான் அவங்க பார்ப்பாங்க. பட் இங்கே என்னென்னா மோட்டாரும் பேட்டரி தான் முக்கியம். ஸோ மோட்டார் வந்து எலக்ட்ரிக்கல் இது, அது மோஸ்ட்லி வந்து ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படியே ஃபெயில் ஆச்சு அப்படின்னாலுமே கூட மோட்டார் ஒன்றும் அவ்வளோ காஸ்ட்லி எல்லாம் கிடையாது, அது ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிடலாம். பேட்டரி தான் உங்களுக்கு மெயின் காஸ்ட் வரும். ஸோ பேட்டரியோட காஸ்ட்டை வந்து தான், அதனால தான் நம்ம பேட்டரி காஸ்ட் மட்டும் மெயினாக கம்பேர் பண்ணுறோம். ஏன்னா அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லி. இப்போது அந்த வண்டி வந்து நல்லா இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், ஐஸ் வெஹிக்கிளாக இருந்துச்சுன்னா 15 years கழிச்சு என்னங்க பண்ணுவோம், அந்த வெஹிக்கிளை விற்றுட்டு நம்ம புது வெஹிக்கிள் வாங்குவோம். புது வெஹிக்கிள் வாங்கும்போது அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது, ஓகேவா? ஆனால் அந்த இதில் ஏன் நம்ம விற்கிறோன்னு பார்த்தோன்னா கிளச்சில் ப்ராப்ளம் இருக்கும், இல்லைன்னா என்ஜினில் ப்ராப்ளம் இருக்கும், ஓகேங்களா? சஸ்பென்ஷனில் ப்ராப்ளம் இருக்குன்னு நம்ம விற்போமா, இல்லை டயரில் ப்ராப்ளம் இருக்குன்னு நம்ம விற்போமா? கிடையாது இல்லையா? ஸோ மெயினாக எதில் ப்ராப்ளம் இருக்குன்னு விற்கிறோம், ஓகேங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்போ அந்த ஃபேக்டரை எடுத்துகிட்டு நம்ம வந்து பேட்டரி அண்ட் மோட்டார் மட்டும் பார்க்கும்போது நம்மளால் இது ஈஸியாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு அப்படின்னா அந்த காரை ஏன் விற்கணும்? இல்லைன்னா அப்கிரேட் பண்ணுறதுக்கு விற்பாங்க மெயினாக. அந்த அப்கிரேடேஷன் வந்துட்டு ஆப்வியஸ்லி ஒரு நல்ல காராக இருந்துச்சுன்னா அப்கிரேட் பண்ணுறதுக்கு தேவையில்லை அப்படிங்கிற போது நமக்கு அது வராது, விற்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஸோ எனக்கு அந்த கார் வந்து 15 years நான் ஓட்டிட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த கார் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காராக இருக்கும். ரெண்டாவது சென்டிமெண்ட்டாகவும் அந்த காரை நீங்கள் வச்சுக்க தான் பார்ப்பீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் பேட்டரியை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுறதுனாலையும் பேட்டரியும் மோட்டாரை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுறதுனால உங்களுடைய கார் வந்து ஆல்மோஸ்ட் புது சேருதுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆக்சுவலி நீங்கள் ஒரு புது கார் வாங்குறத விட 40% ப்ரைஸ்லேயே வந்துட்டு நீங்கள் இந்த காரை வந்து உங்களால் அப்கிரேட் பண்ணிக்க முடியும். அதுதான் நான் சொல்ல வர்றது. ஸோ அதனால் 8 years டவுன் த லைன் அப்படிங்கிறது இப்போ இருந்தாலுமே கூட சிரோஸ்க்கு வந்துட்டு அவங்க 15 years வாரண்டி கொடுத்துக்கிறாங்க. சிரோஸ் மட்டும் இல்லைங்க, கிளாவிஸ் EVக்கும் வந்து 15 years வாரண்டி கொடுத்துக்கிறாங்க, தெரியுமா? நான் சொல்லலை, அவங்களோட வெப்சைட்லேயே அவங்க போட்டுக்கிறாங்க. FAQ எடுத்து பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், FAQவில் அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க கிளாவிஸ் EVக்கு. Lifetime warranty is offered on high voltage battery in Clavis EV and Syros EV. It is valid for 15 years for the first owner and 8 years or 1,60,000 kilometers whichever comes earlier for the second owner. அப்போ தேர்ட் ஓனருக்கு தெரியல. லைஃப் டைம் வாரண்டி இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் கமர்ஷியல் யூசேஜ், ஓகேவா?
ஸோ அப்போ அவங்க லைஃப் டைம் வாரண்ட்டி வந்து சிரோ சிவிக்கும் கிளாவி சிவிக்கும் ரெண்டுக்குமே கொடுக்குறாங்க. ஸோ கிளாவிஸ் இதில் இருக்க கிளாரிட்டி என்னென்னா, இதில் நம்மளுக்கு வர வேண்டிய கிளாரிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, எக்ஸிஸ்டிங் கிளாவி சிவி ஓனருக்கும் லைஃப் டைம் வாரண்ட்டி வருதா, இல்லை புதுசாக கிளாவி சிவி எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த லைஃப் டைம் வாரண்ட்டி வருதா அப்படிங்கிற அந்த ஒரு கிளாரிஃபிகேஷன். ரெண்டாவது, அவங்க ப்ரௌசரில் இன்னும் எதுவும் மாற்றலை, கிளாவி சிவியோட ப்ரௌசரில் எதுவும் மாற்றலை. அவங்களோட அஃபிஷியல் FAQ வெப்சைட்டில் அவங்க போட்டிருக்கிறாங்க. அதனால் நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட, ஓகேவா? ஆனால் கியா கிட்டேருந்து அஃபிஷியலான நோட்டு எனக்கு இன்னும் எதுவும் வரல. அவங்கக்கிட்ட நான் மெயில் பண்ணியிருக்கிறேன், அதுக்கான அஃபிஷியல் ரிப்ளை என்ன எனக்கு வரல. செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க, எனக்கு ரிப்ளை வரல. ரிப்ளை வந்தால் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன், ஓகேங்களா? அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் கொடுக்குறதுக்கு மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி நான் அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரையிலும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவா. See you in the next video. Bye.